ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. ஹனியை ஹேருக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஹனியை ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹனியை ஒரு பேக் மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் நல்ல மாய்ஸ்சரைசராகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஹனி வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் நம்ம ஹேருக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கேல்ஃபை நல்ல ஸ்மூத்னஸ் பண்ணி கொடுக்கும், ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்கும், டேண்ட்ரஃபையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஹனியை அப்படியே டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற பேக் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் அதை வச்சுருக்கணும். அதுக்கு மேலே ஹனியை நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தா நம்ம ஹேரோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். டோட்டலி ஒயிட் ஆகாது, பட் கலர் பிளாக்ல இருந்து லைட்டாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். ஆனாலும் ஒரு சில பேத்துக்கு ஹனி ஒத்துக்கிடாததுனால அவங்களுக்கு ஸ்கேல்ஃப் இரிட்டேஷன், அலர்ஜிக் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹனி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஹனியை அப்படியே யூஸ் பண்ணுறதோட ஏதாச்சும் ஒரு பேக்கோட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரியான ஹேர் கேர் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Tata, bye bye.